ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. ஐக்கியம் எழுந்தால் யோவாஸ் என்ற யூதாவின் ராஜா தன்னுடைய அரசாட்சியின் முதல் பகுதியில் தேவனுக்கு பிரியமானதை செய்து அவரால் மிகுதியாக ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் ஒரு நாள் சீரிய நாட்டை சேர்ந்த ஒரு சிறு படைப்பிரிவு அவனுக்கு எதிராக வந்தது. அதனை அவனால் எளிதாக வென்றிருக்க முடியும், ஆனால் அவனால் முடியவில்லை. ஒரு சாதாரண சிறு படைப்பிரிவிற்கு முன்பாக நிற்க பலமின்றி பரிதாபமாக தோல்வி அடைந்தான். காரணம் என்ன? அவன் தன்னுடைய பிதாவின் தேவனை விட்டுவிட்டான். அதுவே காரணம் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆம், ஒரு மனிதன் தேவனோடு சரியான ஐக்கியத்தை கொண்டிருக்கும் போது எத்தகைய பெரிய பிரச்சனைகள் வந்தால் கூட அவன் உறுதியாக நிற்கத்தக்க மனவலிமையை பெறுகின்றான். அந்த ஐக்கியத்தை அவன் இழந்து தேவனுக்கு தூரமாகும் போது சிறு சிறு பிரச்சனைகள் கூட அவனை அசைத்து அதமாக்கி விடுகிறது. சவுல் ராஜா தேவனோடு ஐக்கியமாயிருந்த காலத்தில் தன்னுடைய பலத்துக்கு மிஞ்சிய பல எதிர்ப்புகளை எளிதாக சந்தித்து வெற்றி கண்டான். ஆனால் ஒரு நாள் தேவ உறவை அவன் இழந்தான். அன்றிலிருந்து சிறு சிறு பிரச்சனைகள் கூட அவனை கலங்கழித்து அலைக்கழித்தது. ஒரு நாள் அவன் பயத்தின் மிகுதியினாலே வீழ்ச்சி அடைந்தான். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு நம்முடைய ஐக்கியம் உறுதியாக இருந்தால் எவ்வளவு பிரச்சனை புயல்கள் வந்தாலும் நாம் அசையாமல் இருக்க இயலும். எனவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், எனவே நான் அசைக்கப்படுவதில்லை என்று கூறுகிறான். ஆசா ராஜாவின் ஆட்சி கால துவக்கத்தில் தனக்கு எதிராக வந்த எத்தியோப்பியனாகிய சேராவின் 10 லட்சம் பேர் கொண்ட வலிமையான படையை எளிதாக வென்றான். அது அவனது படை வலிமையால் அல்ல, அவன் தேவனோடு நல்லுறவு கொண்டு அவரையே சார்ந்து செயல்பட்டதால் தேவ கிருபை அவனுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது. ஆனால் அதே ஆசா ராஜா இன்னொரு முறை சாதாரண ஒரு படையுடன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா தனக்கு எதிராக வந்தபோது அவன் தேவனை நோக்கி ஓடாமல் சீரிய ராஜாவின் உதவியை நாடினான். ஏன்? அவனால் தேவனை சார்ந்து நிற்க இயலவில்லை. அவன் தேவனோடு உள்ள உறவு நிலையிலும் அவருக்கு பிரியமானதை செய்ய வாஞ்சிக்கும் நிலையிலும் குன்றி போனான். எனவே தேவனை நம்பி நிற்கும் விசுவாச துணிவு அவனுக்கு வரவில்லை. சிந்தனைக்கு, பாவம் தேவ அன்பை தடுப்பதில்லை, நம்மைத்தான் அதனை ருசிக்க விடாமல் தடுக்கிறது. பாவம் தேவ அன்பை தடுப்பதில்லை, நம்மைத்தான் அதனை ருசிக்க விடாமல் தடுக்கிறது.